எறா வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் காஞ்சிட்டு இப்போ பொடியாக நறுக்கி வச்சு வெண்டைக்காய் போட்டு ஈரப்பசை போகிற வரைக்கும் வதக்க வேண்டியதான். வெண்டைக்காயில் இருந்த ஈரப்பசெல்லாம் போயிட்டு இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு போட்டு கிளறிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதே கடாயை வச்சுக்க வேண்டியதான். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். கடுகு சிறிதளவு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கடுகு பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்க வேண்டியதான். பொடியாக நறுக்கி வச்ச ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சிறிதளவு கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு பொன்னிறமாக வதக்கணும். முன்னே வெண்டைக்காயில் உப்பு போட்டோம். இப்போ சிறிதளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சு எறா போட்டு வதக்க வேண்டியதான். முன்ன எறாவில் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி வச்சுக்கிறோம். இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு கிளறிக்கணும். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எறா கொஞ்சம் வெந்து வரத்துக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கும். எறாவுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்ல. நம்ம தண்ணி தெளித்த தண்ணியே போதும். இதுலேயே எறா வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சுனா எறா ஆடாயிடும். எறாவில் இருக்க தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு. எறாவும் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிப்போம். இப்போ சிறிதளவு மிளகுத்தூள் போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் கிண்டணும். உடனே கிண்ணா குழவன்னு ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கிண்டணும். வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் போட்டுக்கிறோம். எல்லாம் ஒன்று சேர கிளறணும். ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பூஞ்சி விட்டுணும். இந்த எறா முட்டை வெண்டைக்காய் பொரியலை லஞ்சுக்கு கூட சாதம் போட்டு கிளறி கொடுத்து அனுப்பலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க குழகுழப்பு தன்மையால். இப்படி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த பொரியலில் சாதத்தை போட்டு கிளறி எங்கள் பசங்களுக்கும் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சிக்கிறேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.